குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மீட் மிஸ்டர் பிரதீப், இன்ஸ்பெக்டர். நம்ம டிபார்ட்மெண்ட் தான். ஹி இஸ் மிஸ்டர் சக்கரவர்த்தி. ஹலோ. ஹலோ சக்கரவர்த்தி. தேங்க்யூ சார். நேத்து காலையில நம்பர் 10 சாந்தி காலனிக்கு நீ போயிருந்திருக்க. எதுக்காக போயிருந்தேன் நான் தெரிஞ்சுக்கலாமா? அந்த வீட்ல ஒரு போர்ஷன் வாடகைக்கு விடப்படும்னு விளம்பரம் வந்திருந்தது. அது விஷயமா போனேன். வீடு கிடைச்சதா? கிடைச்சது சார். இப்ப நான் அங்கதான் தங்கியிருக்கேன். நேத்து ராத்திரியே அந்த பெண்ணை ஹோட்டல் பாரடைஸுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறேன். ஓர் செலவுல அவளுக்கு விருந்து கொடுத்திருக்கிறேன். நம்ம கரெக்ட்? கரெக்ட் சார். முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு பெண்ணுக்கு விருந்து கொடுத்திருக்கிறேன். இந்த திடீர் நெருக்கத்துக்கு என்ன காரணம்? குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஒரு காரணமும் இல்லை. சும்மா ஒரு நட்புக்காக. ஒன்ன மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஒரு கொலைகாரியுடைய நட்பு தேவைதானா? போயும் போயும் குடியிருக்கிறதுக்கு உனக்கு நம்ம வீடுதான் கிடைச்சதா? சார் கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க. சொல்றேன். நீ குடியிருக்கிற வீட்டுக்கு சொந்தக்காரி மாடல் அழகி பானு 6 மாசத்துக்கு முன்னால அவளுடைய மாற்றாந்தாய்க்கு பிறந்த அண்ணனை சுட்டு கொன்னுட்டா. இந்த கேஸ விசாரிச்ச அதிகாரி அந்த 10ஆம் நம்பர் வீட்டை சுத்தி இருக்கிற குடுத்தனக்காரங்கள் எல்லாம் தீர விசாரிச்சிருக்காரு. குறிப்பா 9ஆம் நம்பர் வீட்டில் இருக்கிற எத்ராஜ் என்பவரு இந்த கொலை சம்பந்தமா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் இப்ப நான் படிக்கிறேன், கேளு. 1991 வருடம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி அன்று ராத்திரி 10 மணிக்கு எத்ராஜ் என்ற நானும் என் வளர்ப்பு மகன் சின்னப்பாவும் எங்களது வீடியோ கடையை மூடிவிட்டு வழக்கம் போல் சாந்தி காலனிக்கு நடந்து போய் கொண்டிருந்தோம். மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் ஷாப்பிங் போறேன். கொஞ்சம் வீட்டு பாத்துக்கங்க. ஓகே. வெளியே போயிட்டு அவ திரும்பி வரத்துக்குள்ள இந்த வீட்டை கொஞ்சம் மோப்பம் பிடிப்போம். சர்வதேச பூட்டுகளுக்கும் இவ்விடத்தில் சாவிகள் கிடைக்கும். இது நெக்ஸ்ட் மர்ம ரூம முதல்ல பார்ப்போம். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். ஐயோ ஏமாதிருச்சே. ஒரே கப்பு. Bad taste. உன் கள்ளக்காதலம் உதவியோட பூபதி சடலத்தை கெட்டிக்காரத்தனமா அப்புறப்படுத்திட்டேன். எங்கடி அதை புதைச்சு வச்சிருக்க? யாருடி உன் காதல? எனக்கு ஒண்ணு தெரியாது. அனௌன்ஸ்மெண்ட் என்ன தொந்தரவு பண்ணாத. வழிய விடு. போலீஸ்ல சொல்லணும்னா உன்னால சொல்ல முடியாது. என்ன எங்கள மாதிரி அவங்களும் உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நான்சென்ஸ். நல்லா இருக்கு இந்த ரூம். இதை நமக்கு வாடகைக்கு விட்டுருக்கலாம். No mind. Oh my God. கொலகாரி வந்துட்டா. மிஸ்டர் சக்கி. என்னங்க பொம்பளைங்க ஷாப்பிங் போனா ரொம்ப நேரம் ஆகும் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? காலி பயலங்க தொல்லை தாங்க முடியல. அத சீக்கிரம் வந்துட்டேன். பை தி பை, நேத்து நீங்க எனக்கு டின்னர் கொடுத்தீங்கல்ல, இன்னைக்கு நைட் நான் உங்களுக்கு டின்னர் கொடுக்க போறேன். எந்த ஹோட்டல்ல? இல்ல வீட்ல. ஐயோ வீட்லயா? பயப்படாதீங்க, நல்லாவே சமைப்பேன். எங்க அப்பா ஒரு ராணுவ அதிகாரி. அவருக்கு கல்யாணமாய் பூபதின்னு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு 5 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவனை வளர்க்கறதுக்கு ஒரு தாய் வேணுங்கிற எண்ணத்துல எங்க அப்பா எங்க அம்மா ஒரு எண்ணாந்தரமா கட்டிக்கிட்டாரு. 2 வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன். பூபதி தாயில்லாத பிள்ளைங்கிறதுனால எங்க அம்மா அவன் மேல அலாதி பிரியம் வச்சிருந்தாங்க. நானும் அவனை கூட பிறந்த அண்ணனா நினைச்சு பாசத்தோட பழகினேன். ஆனா எங்க அண்ணன் என்னையும் எங்க அம்மாவையும் விதர்ப்பமா நினைச்சு விரோதிகளை மாதிரி பார்த்தான். எனக்கு 15 வயசு இருக்கும்போது எங்க அம்மா கால மரணம் அடைஞ்சிட்டாங்க. எங்க அப்பா ராணுவத்துல இருந்து கட்டாய ஓய்வு வாங்கிக்கிட்டு எங்களோடவே வந்து தங்கிட்டாரு. முத்தி போன புத்துநோய் மாதிரி பூபதி கெட்ட நடவடிக்கைகளின் உச்சகட்டத்துக்கே போயிட்டான்.
மனம் நொந்து போன எங்க அப்பா ஒரு காலகட்டத்துல அவனை தன் பிள்ளையே இல்லைன்னு கை கழுவிட்டாரு. பிற்காலத்துல எனக்கு ஒரு பிடிமானம் வேணுங்கிற நினைப்புல எனக்கு தெரியாம இந்த வீட்டை எங்க அப்பா என் பேர்ல எழுதி வச்சிட்டாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்துட்டாரு. வீடு என் பேர்ல இருக்குங்கிற விவரம் தெரிஞ்ச உடனே எங்க அண்ணன் பூபதி இந்த வீட்டை தன் பேர்ல மாத்தி கொடுன்னு என்ன பல தடவை வற்புறுத்தினா. ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கையை விட்டுட்டு நிரந்தரமா ஒரு உத்தியோகத்துல உட்காரு, நானே உனக்கு ஒரு நல்ல பொண்ணை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இந்த வீட்டையும் உன் பேர்ல எழுதி வச்சுட்டு நான் எங்கேயாவது போய் நேர்மையா ஒழிச்சு பொழிச்சுக்கிறேன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன். அவன் என்ன நம்பல. எனக்கு யாரோ கள்ளக்காதல் இருக்கிறதாகவும் அதனாலதான் நான் சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கிறதாகவும் குடிச்சிட்டு வந்து என் கூட அடிக்கடி சண்டை போடுவான். சில சமயம் பக்கத்து வீட்டுக்காரங்க பஞ்சாயத்துக்கு வருவாங்க. நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு 2-3 தடவை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கோம். திடீர்னு ஒரு நாள் எங்க அண்ணனை நானே சுட்டு கொன்னுட்டேன்னு போலீஸ்காரங்க என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா உங்களால என் மேல கோர்ட்ல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய முடியல. ஏன்? பூபதியை நான் சுட்டு கொண்டுட்டுதான் போலீஸ்காரங்க சொன்னாங்க. ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு அவனோட பிரேதம் வேணுமே. என்னைக்கு உங்க அண்ணனோட டெட் பாடியை போலீஸ்காரங்க கைப்பற்றாங்களோ அன்னைக்கு நீங்க கைதாகலாம், அப்படிதானே? அத்தைக்கு மேசு முளைக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். அப்பா, சித்தப்பா தூக்க மாத்திரையை போட்டுட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட தூங்கிட்டு இருக்கான். இந்த கேசட்ல அகில உலக கவர்ச்சி சீன்கள் அத்தனை இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா பாத்திர வேண்டியதான்ப்பா. அகில உலக கவர்ச்சி கண்ணிகளே, குறைஞ்ச ட்ரெஸ்ல நெஞ்ச நிமிந்து வாங்க. இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ் படம் தான், என்னமா எடுக்கிறானுங்க. சின்னப்பா பேட்டிய விடுறா. உஜாலா, உன் புடவைய உருவாம விடமாட்டேன். உடம்பெல்லாம் ஒரே புல்லரிப்பு, ஏதோ ஒரு இடத்துல கிளுகிழுப்பு. கிளுகிழுப்பா? எந்த இடத்துல? சேலைய முழுசா உருவனதுக்கு அப்புறம் சொல்றேன். ஐயோ ஐயோ, துர்சாசனம் மாதிரி துயில உருவிட்டானே. அப்பா, யார் செஞ்ச புண்ணியமோ இன்னைக்கு ட்ரௌசரை போட்டேன். இல்லைன்னா என் கேஜி என்ன ஆகுறது? பானு, நான் ஒண்ணு கேட்டா தருவீங்களா? கேளுங்க. தரக்கூடியதா இருந்தா தரேன். உங்ககிட்ட இல்லாதது என்ன கேட்டு போறேன். நீங்க நினைச்சா உடனே தரலாம். என்ன பேடிக பலமா இருக்கு? கேளுங்க. கொஞ்சம் இருங்க, கதவை சாத்திட்டு வந்துடுறேன். ஆளு வேற மாதிரி மூட்ல பேசுறாரு. சூடாதான் இருக்கு. கொடுங்க. என்ன கொடுங்க? உங்க கையில இருக்கிற இஸ்திரி பெட்டியை கொடுங்க. எது கேக்குறீங்க? தேய்க்கிறதுக்கு. எதை தேய்க்கிறதுக்கு? உங்க உருப்படியை தேய்க்கிறதுக்கு. என்னங்க இது? நீங்க ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை துணியை போய் தேய்க்கிறேன்னு சொல்றீங்களே, யாராவது பார்த்தா அசிங்கமா இருக்கும். அதுக்காகத்தான் கதவை சாத்திட்டு வந்துட்டேன். ஐயோ வேணாங்க, நீங்க தேய்க்கிறது பார்த்தா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ஐயோ என்னங்க இது? என் ஜட்டில இருந்து சகல துணிமணிகளையும் துவைச்சு கொடுத்துருக்கீங்க. அது கைமாற உங்க துணிகளை தேய்ச்சு கொடுக்குறேன். பெட்டி கொடுங்க. நான் உங்ககிட்ட எந்த கைமாறும் எதிர்பார்க்கல. நானே தேய்ச்சுக்கிறேன். பேசாம உங்க ரூமுக்கு போங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்க உருப்படிகளை தேய்ச்சு கொடுக்காம இந்த இடத்து விட்டு நகர மாட்டேன். அடம் பிடிக்காம அந்த அயன் பாக்ஸ் என் கையில கொடுங்க. ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? பிடிங்க. தேங்க்யூ. நீங்க போயிட்டு வாங்க. என்னது? எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே மடிப்படிப்பா இருக்கு. எங்க பொட்டி வைக்கிறது, எப்படி தைக்கிறது? சரி, ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு தைக்க ஆரம்பிப்போம். என்ன துணி கருகிற வாட வருது? இந்த கட்டிங் நல்லா இருக்கே. என்ன இது? போட்டேன். இது இன்னொன்னு இது மூணாவது போச்சு.
என் துணியெல்லாம் போச்சு. நினைச்சேன் பாம்பு பண்ணி என்கிட்ட அயர் பாக்ஸ் வாங்கும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது கோழை இப்படி பண்ணுவீங்கன்னு. நான் ரொம்ப கவனமா தானே தேய்ச்சேன். எந்த உலகத்துல இருந்தீங்க? எல்லாத்தையும் இப்படி போசிக்கிட்டீங்களே. நான் வெளியில போகணும்னா எதை போட்டுட்டு போறது? என்ன மன்னிச்சிருங்க. இந்த பெட்டி சூடேறி போச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நாளைக்கே உங்களை கடை கூட்டு போய் என் சொந்த செலவுல 10 Dress வாங்கி தரேன்.